இப்போ வந்து 0% கெமிக்கல், மென் அண்ட் உமன் 2 பேரும் போடலாம். நல்லா சேஃப் கலரு, கம்ப்ளீட் ஹெர்பல் ப்ராடக்ட். ஏன்னா 2 ப்ராடக்டாக இருக்குது. இது வந்து மருதாணி, இது வந்து ஆவுரி பொடி. நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியணுன்றதுக்காக இந்த கலர் இந்த கலரில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதை தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். இது மிக்ஸ் பண்ணி போட்டு 2 hours கழிச்சு ப்ளைன் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் இதை அப்ளை பண்ணணும். நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இதில் வந்து பேப்பர் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணணும். ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், இங்கிலீஷ் எல்லாத்துலேயும் இதில் போட்டிருக்கு. எப்படி யூஸ் பண்ணணும்னு இதுலேயே போட்டிருக்கு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை மிக்ஸ் பண்ணணும். முன்னாடி ஷாம்பு வாஷ் பண்ணிடணும்ப்பா தலையில். எப்போவுமே ஆவுரி பொடி, மருதாணி, ஹெர்பல்லாம் போடுறீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஷாம்பு வாஷ் பண்ணிடணும். ஷாம்பு வாஷ் பண்ணிவிட்டு தலை நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மருதாணியை மிக்ஸ் பண்ணி முத நாள் நைட்டும் மிக்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா அப்ளை பண்ணுறதுக்கு 2 hours முன்னாடியும் மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ஒரு 2 hours கழிச்சு நம்ம வந்து நார்மல் வாஷ் பண்ணணும். ஷாம்பு போடக்கூடாது. நார்மல் வாஷ் பண்ணி தலை நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணணும், ஆவுரி பொடி. இதை யூஸ் பண்ணி இது வந்து மிக்ஸ் பண்ணவனே போட்டுருணும். மருதாணி வச்சு போடுறோமே அந்த மாதிரிலாம் கிடையாது. மிக்ஸ் பண்ணவனே இதை தலையில் போட்டுட்டு 2 hours ஒரு ஹெட் கவர் ஒன்று போட்டுக்கலாம். 2 hours கழிச்சு ப்ளைன் வாஷ் பண்ணணும், ஷாம்பு பண்ணக்கூடாது. சரியா? அப்போதான் இதோட ரிசல்ட் நல்லாயிருக்கும். எப்பவுமே கையில் நம்ம மருதாணி போட்டால் சோப் போடக்கூடாது சொல்கிறோம் இல்லையா? அப்போ தான் கலர் நேரம் ஆக ஆக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால தான் மருதாணி போட்டாலும் சோப்பு போடக்கூடாதுன்னு சொல்கிறோம். இது ஆவுரி போட்டாலும் சோப்பு போடக்கூடாதுன்னு சொல்கிறோம். வாங்க இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம்.